the force between two charges is inversely proportional to square of the distance. Okay. Next question. Coulomb law is applicable for Coulomb law எதுக்கு applicable பண்ணலாம்? Stationary charges. Next, Coulomb law is given by F equal to K Q1 Q2 by R square னு சொல்றோம். அதுல Kன்றது எதை represent பண்ணுது? Electrostatic constant. Okay. After the value of the electrostatic constant K in vacuum is approximately K oda value. Okay, option A 9 into 10 power 9 Newton meter square by C square. If the distance between two charges is doubled, the force becomes. ரெண்டு சார்ஜ் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ரெண்டு மடங்காக்குனா ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் ரெண்டு மடங்காக்குறாங்க, அப்ப ஃபோர்ஸ் வந்து 1/4. ஏன்னா F proportional 1/R square. அப்ப R ரெண்டு மடங்காக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 1/2 square 1/4 ஆயிடும். அடுத்து if one charge is doubled, the force becomes. சார்ஜ் ஒரு சார்ஜ் ரெண்டு மடங்காக்குறோம், அப்ப ஃபோர்ஸ் என்ன ஆகும்? ஒரு சார்ஜ் தான் வந்து நம்ம வந்து டபுள் பண்றோம், ரெண்டு சார்ஜையும் டபுள் பண்ணாலும் 4 டைம்ஸ் ஆகும். இப்போ ஒரு சார்ஜை டபுள் பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து டபுள் ஆகும். ஏன்னா F proportional Q1 Q2, அதுல ஒன்னை மட்டும் டபுள் பண்ணா F டபுள் ஆகும், ரெண்டையும் டபுள் பண்ணாதான் 4 டைம்ஸ் ஆகும். அடுத்து கூலும் ஃபோர்ஸ் இஸ் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ரெண்டு சார்ஜும் ஒன்றோடு ஒன்று தொடரணும் அவசியம் இல்லை, தொடாமலே ரெண்டுக்கு இடையில என்ன செயல்படும், நமக்கு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் கூலும் லா ஒபேஸ் நியூட்டனுடைய எந்த லா? நியூட்டனுடைய தேர்ட் லா வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் F12 equal to minus F21. நெக்ஸ்ட் in a medium கூலும் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். மீடியத்துல கூலும் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? இப்போ அதனுடைய மீடியத்தினுடைய பெர்மிட்டிவிட்டியை சார்ந்து இருக்கும். அடுத்த டூ சார்ஜஸ் ஆஃப் 1 கூலும் ஈச் ஆர் பிளேஸ்ட் 1 meter apart. ஃபோர்ஸ் between them. அதான் ரெண்டு சார்ஜ் 9 into 10 power 9 நியூட்டன். இதுல கேட்டிருக்கிறது என்னன்னா F equal to நமக்கு 1/4 டூ சார்ஜஸ்மே 1 கூலும் சொல்லிட்டான். அப்ப Q1 Q2க்கு பதிலா நீங்க வந்து Q1 Q2 by R square, இதுல வந்து 1/4 epsilon naught Q1 Q2க்கு பதிலா 1 into 1, டிஸ்டன்ஸும் 1 மீட்டர். அப்ப இந்த 1/4 வெசரோட வேல்யூ தான் நமக்கு கேள்வி. அப்ப 9 into 10 power 9 நியூட்டன். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டெஃபினிஷன் என்ன? ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், அதாவது ஈக்குவல் டு F/Q அல்லது F/Q0. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான SI யூனிட் நியூட்டன் பர் கூலும். இன்னொரு யூனிட் சொன்னோம் இல்லையா, வோல்ட் பெர் மீட்டர். ஓகே. அடுத்து the direction of electric field at a point is the direction of the electric field at a point is the direction of electric field. Force on positive charge. பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன் என்னவோ அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா இப்ப -Q இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்?
இப்படி இருக்கும். பிளஸ் கியூவா இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஃபோர்ஸ் ஆன் பாசிட்டிவ் சார்ஜ்னா இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து மைனஸ் கியூக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ என்ன பண்ணும், அதை நோக்கி இழுக்கும். அப்போ ஃபோர்ஸ் ஆன் இந்த பாசிட்டிவ் கியூவோட. அதே மாதிரி இங்க இதுவும் பாசிட்டிவ்ன்றனால இது என்ன பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவா தள்ளுது இந்த டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபோர்ஸ் ஆன் த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். பாசிட்டிவ் சார்ஜ் மேல எப்படி விசையை செயல்படுத்துமோ அந்த டைரக்ஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ ஒரு என்ன ரூல் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கால்குலேட் பண்றதுக்கு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வரோம் இல்லையா, அந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து அதனுடைய ஃபீல்டை வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து ஆன்சர் வந்து நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோர்ஸ் சார்ஜ். ஏன்னா அந்த சார்ஜோட ஃபீல்டை தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதனால வந்து அந்த சோர்ஸால மட்டும்தான் நமக்கு ஃபீல்டு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்றது இந்த மின்விசை கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எங்க இருந்து தொடங்கும்? நெகட்டிவ் சார்ஜா பாசிட்டிவ் சார்ஜா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் தொடங்குற இடம் ஆக்சுவலி பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ல தொடங்கி வேற இன்ஃபினைட் வரைக்கும் போகலாம். அல்லது நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ்ல போய் முடிஞ்சிடும். நெகட்டிவ் சார்ஜ் இல்லைன்னா இன்ஃபினைட்டுக்கு போகும். அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன பண்ணாதுன்னா நெவர் இன்டர்செக்ட். ஒன்றை எப்பவுமே இன்டர்செக்ட் பண்ணிக்காது. இதுல பேசிக்கான விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சார்ஜ் ஆஃப் 1 கூலும் produces an electric field at 1 meter distance equal to. அதேதான் ஃபோர்ஸுக்கு சொன்ன அதேதான். ஒரு கூலும் சார்ஜ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஏற்படுத்தும் அப்படின்னா 9 × 10⁹. அதே கால்குலேஷன் தான் வரும் ஃபோர்ஸுக்கு ஏற்பட்டது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் டைபோல். அந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அது பேஸ் பண்ணியிருக்கும் கொஸ்டின்ஸ். இப்போ an electric dipole consist of. எலக்ட்ரிக் டைபோல்ல என்னென்ன இருக்கும்? ஓகே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை இன்னும் கரெக்டா சொல்லலாம் ஸ்மால் டிஸ்டன்ஸ், வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணியிருக்கும். அடுத்து the dipole moment is defined as. dipole momentக்கான டெஃபினேஷன் சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ், ஆப்ஷன் ஏ. அடுத்து the direction of the dipole moment. dipole momentல டைரக்ஷன் negative to positive. negative to positive. Then dipole moment is given by P equal to Q dot 2A. Here 2A அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? separation between the charges. Okay. The electric field on the axial line of a dipole is E axial equal to 1/4 2P by R cube. If distance is doubled, distance double பண்றாங்க, அப்ப field என்ன ஆகும்? axial lineல distance double பண்ணா field என்ன மாறும்? 1/8. ஏன்னா வந்து நமக்கு E proportional 1/R cube. அப்ப டபுள் பண்ணும்போது 1/2 cube மாறுது. அப்போ 1/8. Then electric field on the equatorial line of dipole is E equatorial 1/4 P by R cube. Direction of the field கேக்குறாங்க. equatorialல ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? டைபோல் மொமெண்ட்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஆக்சியல் லைன்னா சேமா இருக்கும். Then the electric field of a dipole varies as 1/R cube. டைபோல்னா 1/R cube. அதுவே வந்து பாயிண்ட் சார்ஜ்னா 1/R square. ஓகே. அடுத்து at a very large distance a dipole behaves like. ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல ஒரு டைபோல் என்னவா செயல்படும்?
பாயிண்ட் சார்ஜாவா, நியூட்ரல் பாடியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு, கண்டக்டர், லார்ஜ் டிஸ்டன்ஸ்ல நியூட்ரல் பாடி. ஆக்சுவலா நமக்கு வந்து டைபோல்ல 2 சார்ஜ் இருந்தாலும் அதனால ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை விட கம்மியா தான் இருக்கும். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, டைபோல்ல நமக்கு 2 சார்ஜ்ல ஒரு சார்ஜ் -q, இன்னொன்னு என்னவா இருக்கு, +q இருக்குது. அதனால வந்து ஒன்னு ஏற்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்னொன்னு மேக்சிமம் குறைக்குது. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து அது வந்து E ப்ரொபோஷனல் RQ 1/RQ இருக்கு. இப்ப ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைஞ்சு கிட்டத்தட்ட 0 ஆயிடும். அதனால அதை வந்து நம்ம நியூட்ரல் பாடி மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அடுத்த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் ஆக்சியல் லைன் சேம் as the dipole moment. Then ratio, இது சொல்லுங்க பார்க்கலாம். Ratio of electric field at axial point to equatorial point, same distance. ஆக்சியலுக்கும் ஈக்குட்டோரியல், ஆக்சியல் வந்து 2 மடங்கு இருக்கும், ஈக்குட்டோரியல் 1 மடங்கு. இப்போ 2:1. இப்ப டைபோல் மொமெண்ட் டபுள் பண்ணாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? டபுள் ஆகும். ஏன்னா E ப்ரொபோஷனல் ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு P ப்ரொபோஷனலா இருக்கும். அடுத்த அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் த ஈக்குட்டோரியல் லைன் இஸ் ஆப்போசிட் டு டைபோல் மொமெண்ட். இது கரெக்டா? எலக்ட்ரிக் கரெக்ட், ரைட். அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு போத் சார்ஜஸ் ஆட்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டுமே கரெக்ட் தான். அதாவது எலக்ட்ரிக் ஈக்குட்டோரியல்ல டைபோல் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, 2 எலக்ட்ரிக் ஃபீல்டுமே எப்படி இருக்குன்னா, 2 சார்ஜ்ல ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அது ரெண்டுமே ஆட் ஆகிறதுனால நமக்கு ரெண்டுமே ஃபைனலா ரிசல்டன்ட்டும் நமக்கு வந்து நெகட்டிவா கிடைக்குது அப்படின்றது. இப்போ ஆன்சர் வந்து 4th ட்ரூ ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஆப்ஷன் ஏ.